அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். கர்மா, கர்ம வினை இதை பற்றி இன்று பார்ப்போம். கர்மா என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் செயல் என்று பொருள். கர்ம வினை என்பது அந்த செயலினுடைய பலன்கள் என்று அர்த்தம். அப்பொழுது நீங்கள் எதிர்பார்க்கின்ற செயல்களோ பலன்களோ வேண்டுமென்றால் அதற்கான சரியான சிந்தித்தலை நாம் அதிகப்படுத்த வேண்டும். நடப்பதற்கான சிந்தித்தலை அதிகப்படுத்த வேண்டும். ஆனந்த உணர்விலிருந்து சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த செயல் நீங்கள் நினைச்சது போல் நடப்பதற்கு பலனை தருகின்றது. உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்து நம்ம சிந்திக்கிறனால அந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்பு என்கின்ற உணர்ச்சி முடிச்சில் சிந்திக்கிறனால தான் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் நடப்பதில்லை. ஆகையால் ஆனந்த உணர்வை உணர்வதை முதல் வாழ்க்கையில் அதை லட்சியமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனந்தத்தை உணர்வதற்கான வழிகளை கண்டறியுங்கள். அதற்கான தியானங்களை செய்து ஆனந்தத்தை முதலில் உணர்ந்து ஆனந்தத்திலிருந்து சிந்திக்க துவங்குங்கள். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடக்க துவங்கும். அப்போ ஆனந்தத்திலேருந்து சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை நீங்கள் கைவிடாமல் சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. உங்களை கைவிடாமல் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது வெற்றி நோக்கி நகர்த்தும். நன்றி. ஆனந்தமாக வாழுங்கள். நன்றிகள்.